found lay behind the storm. You live to die, rejected and alone, like a rose tremble on the ground. You took the fall and thought of me above. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருந்த விடுதலை நாரத நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம். அநேக இடங்களிலிருந்து பலர் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிற காரியங்களும் சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கிறது. இது ஆசீர்வாதம் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவ ஜனமே, அருமையான நண்பரே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்குள்ள அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது. எது உண்மையான அன்பு, நிலையான அன்பு, மாறாத அன்பு எது என்று தெரியாதபடி ஜனங்கள் மாயையை நம்பி ஏமாந்து போய் கடைசியில் வாழ்க்கை வெறுத்து தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். எவ்ரிதிங் இஸ் வேனிஷ், எல்லாமே மாயை. ஆனால் இயேசுடைய அன்பு மாத்திரம் மாறாத அன்பு. அந்த அன்பை குறித்து ஒரு நல்ல ஒரு பாடல், அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு. Come on, join with me. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க 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 தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல 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 முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். நண்பரே, நாம் நல்லவர்கள் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. No one is perfect in God's sight. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் நினையாதபடி மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்துட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? என்னோடு கூட சேர்ந்து பாவங்களை மன்னித்த அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய
கவர்ந்து கொண்ட என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்புக்காக ஏங்குகிற அன்பு. நண்பரே, இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus loves you so much. அதிகமாக நேசிக்கிறார். இந்த அன்புக்குள்ளே நீ ஓடிவாங்க. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீர் அன்பு செலுத்தும், உம்முடைய அன்பை எனக்கு காண்பீம் என்று சொல்லுங்க. அன்பு, அந்த அன்பு மாறாததா இருக்கிறது. அந்த அன்பு ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் மேலான அன்பு என்று சொல்கிற ஒரு நல்ல ஒரு பாடல். அவருடைய அன்பை நம்மால விவரிக்கவே முடியாது. unspeakable love, சொல்ல முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பை குறித்து இன்னொரு பாடல். அந்த அன்பு உங்களுடைய உள்ளங்களை கவர்வதாக, அந்த அன்பு உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பதாக. பல பிரச்சனையோடு குழம்பி போய் உட்கார்ந்துருப்பீங்க. என்ன வாழ்க்கை இது, என்ன பிரச்சனை இது, என்ன குடும்பம் இது, என்ன மனைவி, என்ன புருஷன், என்ன பிள்ளைகள் என்று சொல்லி இந்த ஆண்டோடைய அன்பு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஓ இயேசு, உமது அன்பு என்று சொல்லுகிற பாடல். இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமது அன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது, அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது, துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு, ஓ இயேசு, உமது அன்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறேன், துங்கனே இறங்குமென ஏங்கியே நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிப்பே என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பே என்றதால் பாடுகிறேன், என்றதால் பாடுகிறேன். ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ
பாறைகளிலே மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு, ஓ இயேசு உமதன்பு எத்தனை எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் என் வாழ்க்கையே சோர்ந்து போயிடுச்சுங்க. இருள் நிறைந்த காலங்களைப் போல நான் உணர்கிறேன். ஒளிமயமா இருந்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருண்டு போயிருக்கிறது என்று அங்கலாய்ப்போடு கூட உங்களுடைய வீடுகளிலே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். கடந்த நாட்களிலே திண்டுக்கல் பகுதியிலிருந்து கிரேஸ் என்கிறதான பெயர் கொண்டு ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. பாஸ்டர், நான் கிறிஸ்டியன் தான், ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைனால நாங்க இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலான் இருந்தோம். உங்களோட நிகழ்ச்சி நாங்க ஏதாச்சும் தமிழன் டிவியில பார்த்தோம். நாங்க நம்புறோம் உங்க மூலமா ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் குடும்பமா இன்றைக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று இருந்தோம். இயேசு எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை கொடுப்பாரா என்று கேட்டாங்க. வேதத்தை நான் சொன்னேன், நான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் வேதத்துல, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக சாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். கடன் வாங்குறவங்கள இல்லம்மா, ஐயா இவ்வளவு நாள் வரைக்கும், நேற்று ஒருவேளை இப்போ வரைக்கும் நீ கடன் வாங்கியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், விசுவாசோட நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இனிமேல் கடன் என்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையின் அகராதியிலிருந்து கடன் என்கிற சூழ்நிலை மாறுவதாக. இந்த பாடல் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அருமெந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும், கர்த்தரை காப்பதாலும். ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் இயேசுவே, நீர் இந்த உலகத்திலே நீர் இயேசுவாய் அவதரித்த அந்த நாள் முதல் சிலுவை மரண பரியந்தம் வரையிலும் தம்முடைய சீஷரிடத்திலே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு உம்முடைய அன்பு முடிவு பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எல்லாருக்கும் உண்டாகத்தக்கதாக அடியான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய அன்பினாலே எல்லாரையும் நிரப்பும். உம்முடைய அன்பு அவருடைய குடும்பங்களிலே தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையல்லால் வேறே